மறுபடியும் அந்த மாதிரி உன் முகத்தை பார்க்கணும்னு எனக்கு பாத்து பாத்து. பிரக்யா பிரக்யா அபி அபி எங்க இருக்கீங்க அபி? இங்க பாருங்க, வெளியில எல்லாரும் நமக்காக டென்ஷனா இருக்காங்க. நீங்க கோல்ட் ஸ்டோரேஜ் ஞாபகப்படுத்தி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் எங்க டைம் வேஸ்ட் பண்றேன்? உண்மையை மறைச்சு நீ தான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. உண்மை என்னன்னு சொல்லிடு. பிரக்யா எங்க இருக்கீங்க? பிரபா நம்மள கூப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு பதில் சொல்றதுக்கு பதிலா என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, டுடே இஸ் வேலண்டைன்ஸ் டே. It is not for friend. It is for you. So சொல்லு, உண்மை என்னன்னு சொல்லிடு. ஆனா எனக்கு லாஸ்ட் வேலண்டைன் டேலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க அடுத்த கேள்வியை கேளுங்க. அப்போ நீ சொல்ல மாட்ட. Alright dude. உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். எனக்கு வாயை மூட நல்லா தெரியும்னு. அபி பிரக்யா எங்க இருக்கீங்க? ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? என்னப்பா அது? பிரபாராஜ் உள்ள போயிருக்காங்கல்ல. யாராவது பதில் சொல்லுங்க. பாத்துப்பாங்க. நல்ல வேளை இது முடிஞ்சிருச்சு. இந்த நெருப்பை நான் அணைக்க விரும்பல. என்னாச்சு ராஜனா? பிரபா, இது இது தீந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் இன்னொன்னு ஸ்டோர் ரூம்ல இருந்து எடுத்துட்டு வரேன். சரி போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். அபி அபி பிரபா. அபி அபி நீ எங்க இருக்க? பிரபா, நாங்க கபோர்ட்ல இருக்கோம். பிரபா, இங்க சுத்தி நெருப்பா இருக்கு. நீ சீக்கிரம் வா. பிரபா இன்னாங்க இன்னாங்க. பயப்படாத சிமோனிகா. இவங்களால நெருப்ப வேணா அணைக்க முடியும், ஆனா அவங்கள காப்பாத்த முடியாது. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் மூச்சு வாங்க முடியாம செத்து போயிருப்பாங்க. அபி பிரக்யா அபி அபி என்னாச்சு உனக்கு? த்ரிஷா, ராஜனா, சீக்கிரமா வாங்க ப்ளீஸ். அபி பிரக்யா நீ நல்லா இருக்க? அபி ஒண்ணும் இல்லையே. அபி பிரக்யா அபி அபி அக்கா எழுந்துருங்க. பிரக்யா எந்திரு. நேரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவங்க கடைசி மூச்சும் போயிருக்கும். யாரும் பயப்படாதீங்க. இவங்க ரெண்டு பேருக்கு எதுவும் ஆகாது. புகையை ரொம்ப சுவாசம் பண்ணதுனால மயங்கி இருப்பாங்க. ஆமாப்பா, அதனாலதான் இவங்க மயங்கி இருப்பாங்க. ஆனா இவங்க அசையவே மாட்டேங்கிறாங்களே. மயங்கி தானே இருக்காங்க. இறந்து போயிடல. வாய மூடு மைதிலி. எப்ப பாரு அபசகுணமாவே பேசிக்கிட்டு. முதல்ல நீங்க இருந்து கிளம்பு போ. எப்ப பாரு அபசகுணமாவே பேசிக்கிட்டு இருக்காக்கா. அண்ணா ப்ளீஸ் எந்திரினா. பிரபா ப்ளீஸ் டு சம்திங். அண்ணனுக்கு என்ன ஆச்சு? அண்ணா ப்ளீஸ் தரேனா. நான் தான் சொல்றேன்ல, அவங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு தைரியமா இருங்க. ஒண்ணும் ஆகாது இல்ல. கடவுளே, எங்க குழந்தைங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தி கொடுத்துருங்க. இல்லைன்னா இந்த குடும்பம் ஒண்ணு இல்லாம ஆயிடும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டம், அப்புறம் உங்களோட கடவுள். எல்லாரும் லீவ்ல இருக்காங்க. இன்னைக்கு இவங்க செத்தே ஆகணும். இதோ ஃபயர் பிரிகேட் வந்துட்டாங்களா? ராஜ், அவங்கள கூட்டிட்டு சரிப்பா. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இவங்க கண்ணு முழிக்க மாட்டாங்க. அபி ப்ளீஸ் கண்ணு தர. அபி உனக்கு ஒண்ணும் ஆகாது.
பாத்தீங்களா அபி முடிச்சிட்டான். அபி அபி பொறுமையா ஒண்ணு இல்ல நல்ல வேளை கண்ணை திறந்துட்டியப்பா. பிரக்யா பிரக்யாக்கு ஒண்ணும் ஆகல. அவங்க நல்லதா இருக்காங்க, ஒண்ணும் ஆகல. பிரக்யா பயப்படாத. எங்க அக்கா எழுந்திருங்க. நீ எதுக்கும் பயப்பட வேணாம். அக்கா பிரக்யா தண்ணி எடுத்துட்டு வாங்க. தண்ணி கொண்டு எழுந்து வா. பாருங்க குடிக்க அக்கா. தண்ணி. அக்கா பிரக்யா சீக்கிரம் தண்ணி கொண்டு வாங்க. அபி சரி. முதல்ல தண்ணி குடி. இந்த தண்ணி குடி. மெதுவா மெதுவா. தண்ணி எடுத்துட்டு வாங்க. இதோ வரேன். சீக்கிரம். கடவுளே, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இவங்கள ரூமுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ஆமாமா, கூட்டிட்டு வாங்க. போங்க. பிரபா கூட்டிட்டு போங்க. பெரியமா, கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவர்தான் இவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகாம காப்பாத்திருக்காரு. சரியா சொன்னப்பா. இன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகாம கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சிட்டாங்க. நீங்க சொன்னது உண்மைதான் இந்து பாட்டி. இது ரொம்ப பெரிய சம்பவம்ல. ஏன்னா இந்த நெருப்பெல்லாம் பார்த்து கண்டிப்பா யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்துரும்னு நினைச்சேன். மறுபடியும் நீ ஏன் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்க? உன் முகத்தை அப்படியே கண்ணாடியில பாரு. ஏதோ ஒரு ஜோக்கர் மாதிரியே இருக்க. ஜோக்கரா? நீ தான் ஜோக்கர் மாதிரி இருக்க. அழும்போது உன் முகம் சுத்தமா நல்லா இல்ல. ஒரு நிமிஷம் எங்க உயிரே போயிடுச்சு தெரியுமா? இவ்வளவு சீக்கிரம் உன் உயிரை நான் போக விட்டுருவேனா? நானும் உங்க 2 பேருக்கு எதுவும் ஆக விட்டுற மாட்டேன் அபி. நான் க்ளீன் பண்ணுவாக்கா? த்ரிஷா, குடு, என்கிட்ட குடு, நான் க்ளீன் பண்றேன். பாட்டி அதை என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். கொடுங்க. இல்ல பிரபா, நானே என்ன பண்ணிக்கிறேன். இந்த நிலைமையில? நீ பேசாம உட்காரு. எங்களுக்கும் சேவை செய்ய வாய்ப்பு கொடு. ஆனா பாட்டி, நீ எத்தனை தடவை இந்த வீட்ல உள்ளவங்களை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்க. இந்த வீட்டுக்கு நீ எவ்வளவு முக்கியம்னு பிரக்யா உனக்கே தெரியாதுமா. கண்டிப்பா எனக்கு பாவம் தான் வரும். இத பாரு பிரக்யா, மனைவி அவளோட புருஷனை ஒரு தடவை காப்பாத்தி 7 ஜென்மத்துக்கான புண்ணியத்தை சம்பாதிச்சிடுறா. இதை என்கிட்ட கொடு. சரி சரி. நீ எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்க. இதுல இந்த சின்ன சின்ன பாவம் எல்லாம் கழிஞ்சிரும். என்ன சொல்றீங்கக்கா? மறுபடியும் எல்லாருக்கும் முன்னாடி ஹீரோயின் ஆயிட்டா. இவ ஏன் சாக மாட்டேங்கிறா? அண்ணா, நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல. நீ உள்ள இருந்தப்ப எனக்கு உயிரை போயிடும் போல இருந்துச்சுனா. தேங்க் காட் நீ சேஃபா வெளியில வந்துட்டனா. பிரபா, ஐம் சாரி, நான் கோவத்துல ஏதேதோ கோவமா பேசிட்டேன். என்னோட இன்டென்ஷன் உன்னை ஹர்ட் பண்ணணுங்கிறது இல்ல. அண்ணன் மேல இருந்த அந்த அன்புனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் கோவத்துல ஏதேதோ பேசிட்டேன். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். சரி சரி, நீங்க எல்லாரும் கூட உங்களோட ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. வாங்க போலாம் வாங்க. போங்க போங்க, எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க. இத பாரு இந்து, நீயும் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அக்கா நானுமா? நீ போய் இப்ப ரெஸ்ட் எடுத்துக்க, நான் இவங்கள பாத்துக்கிறேன். வாங்க வாங்க, நீங்க கூட எங்களோட ரூமுக்கு வந்துருங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. எனக்கு தெரிஞ்சு இவங்க பழைய கதையெல்லாம் பேசிப்பாங்க போல இருக்கு. வாங்க வாங்க. அப்புறம் அபி, ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு. இப்ப நீங்க 2 பேரும் கூட கண்ணை மூடிக்கிட்டு நல்லா தூங்கணும். அமைதியா ரெஸ்ட் எடுங்க. இல்ல இல்ல பாட்டி, நான் இன்னைக்கு உங்க மடியில தலை வச்சு தூங்கலான் இருக்கேன். என்னது? என் மடியில தூங்க போறியா? நான் என் பேரன் சொல்றத கேட்டு என் பேத்திய கஷ்டப்படுத்த விரும்பலப்பா. ஓகே பாட்டி, அப்போ நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. பிரக்யா ஒரு பக்கம் தலையை வச்சுக்கிட்டோம், இன்னொரு பக்கம் நான் வச்சுக்கிறேன். அப்ப வாங்க. நான் சும்மா தான் சொன்னேன், விடுங்க. ஏன் இப்படி நடக்குது? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? எவ்வளவு பிளான் போட்டாலும் எல்லாம் ஃபெயில் ஆகிட்டே இருக்கு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எல்லாம் வேஸ்ட் ஆயிட்டே போகுது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? முதல்ல என் காதல் நிறைவேறல, இப்போ
இப்போ என்னோட பகையும் நிறைவேற மாட்டேங்குது. ஏன்? 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 நீங்களா? பாட்டி எந்திரிச்சுவாங்க. போதும் போதும் இருக்கட்டும், விடுங்க. நான் நல்லதா இருக்கேன். என்ன நல்லா இருக்க? என்ன காப்பாத்த வந்ததுனால தானே உன் கையில காயம் ஏற்பட்டுச்சு. அதனால இப்ப இதை நான் தான் சரி பண்ண போறேன். நான் தான் போதும்னு சொல்றேன்ல, ஆயின்மெண்ட் தடவ வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே. நீ என்ன காப்பாத்த வந்தப்ப நான் உன்னை தடுத்தனா? இல்ல. இப்ப நீ தடுக்காத. தடுக்கல, ஆனா என்னை எப்படி வெறுப்பேத்துனீங்க. என்ன பேய்னு சொன்னீங்க, உங்களை சூப்பர் ஹீரோன்னு சொல்லிட்டீங்க. பேசிட்டே இருக்காத, பாட்டி எந்திரிச்சிட்டாங்களா? ஓகே, ஜெனரலா நான் தோல்வி ஒத்துக்க மாட்டேன். ஆனா இந்த தடவை நீ ஜெயிச்சிட்ட. ஜெயிச்சிட்டனா? இது பாரு, ஒரு தடவை நான் உன்னை காப்பாத்தினேன், அப்புறம் நீ என்ன காப்பாத்தின, அப்புறம் நான், அதுக்கப்புறம் நீ. ஆனா இந்த தடவை நெருப்புல இருந்து என்ன காப்பாத்தி நீ அதிக பாயிண்ட்ஸ் அடிச்சிட்ட, நீ ஜெயிச்சிட்ட. சரி, நீங்க எதையாவது ஒண்ண ஒத்துக்கிட்டீங்களே. ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஏன்னா நான் போய் சொல்ற ஆள் இல்ல. மொத்த உண்மையை சொல்ற ஆளும் இல்லையே. அப்படின்னா நீங்க நான் ஜெயிச்சிட்டேன்னு ஒத்துக்கிட்டீங்க. அப்ப நான் ஜெயிச்சிட்டேனா எனக்கு அதுக்கு பிரைஸ் கிடைக்கணும்ல? என்ன இது சின்ன புள்ளத்தனமா? பிரைஸ் இல்ல, உனக்கு நான் இப்ப ட்ராஃபி கொடுக்கறேன். எங்க இருக்கு ட்ராஃபி? கிச்சன்ல கொடுத்தனே, அதை விட டபுளா கொடுக்கவா?
ஆனா பைத்தியமா பிடிச்சிருக்கு. பாட்டி ஏன்ஸ்டாங்கன்னா நானும் உங்ககிட்ட கேட்டேன். அப்போ பண்ணலாம் தான் நினைச்சேன். ஆனா இப்ப ஒர்க் அவுட் ஆகாது. பாஸ், இப்ப இந்த சர்ப்ரைஸ நாம கொஞ்சம் ஹோல்ட்ல வைக்கலாம். ஏன்னா இப்ப உனக்காக என்கிட்ட அதை விட பெரிய ட்ராஃபி இருக்கு. என்ன? ஐ, ச்சீ, நான் அது வர பாத்து மெதுவா. அபி என்னங்க? அது என்னன்னா, நம்ம ஒழுங்கா வேலண்டைன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ண முடியல. ஸோ அதனால ஒரு சின்ன செலிப்ரேஷன். ஓகேவா? இப்ப சந்தோஷமா? வெறும் சந்தோஷம் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வாங்க போலாம். பாட்டி, நம்ம வீட்ல இப்படி தீப்பிடிக்கிறதுங்கிறது ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாது. அதைத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம வீட்டுக்குள்ளேயே இப்படி ஒரு விஷயம். ராபின், நீ உண்மையாவே அசத்திட்டாப்பா. நேத்து தீ பிடிச்சதுல, அதனால கிச்சன்ல சமையல் பண்ண முடியாது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ டீ, சமோசா வெளியில இருந்து வாங்கிட்டு வந்தியா? குடு குடு குடு, டீய குடு, டீய குடு. ராபின், இன்னும் 4 சமோசா அவளை கொடு. என் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை? எனக்கு உன் மேல இல்ல, என் மேலதான் அக்கறை. நீ சமோசா சாப்பிடும்போது எதுவும் பேச மாட்ட, அப்ப நான் ஏதாவது யோசிக்கலாம்ல. இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லாருமே வீட்டுல தான் இருந்தோம். யாரு வந்து இந்த மாதிரி பண்ணிருப்பா? அப்புறம் த்ரிஷா, நீ கிச்சன்ல வெளியாளுங்க யாரையாவது பாத்தியா? இல்ல, நான் 2-3 தடவை கிச்சனுக்கு போனேன். ஆனா யாரையும் அங்க பார்க்கவே இல்ல. மைதிலி, நீ பாத்தியா? நான் எப்படி பாப்பேன்? கிச்சனுக்குள்ள கால் எடுத்து வைக்க கூடாதுன்னு என்கிட்ட சொல்லிருக்காங்களே. என்னடா அது? யாருமே எதையுமே பார்க்கல.
எப்படி பார்த்திருக்க முடியும்? உங்களை கொல்லணும்னு துடிச்சிட்டு இருக்க என்ன நீங்களே வேலைக்கு வச்சிருக்கீங்க. முதல்லலாம் அபிக்கு வெளியே தான் அட்டாக் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப வீட்ல எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யார் இவ்வளவு தைரியமா பண்றது? இவ என்ன எதுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கா? என்னாச்சு த்ரிஷா? ஏதாவது ஞாபகம் வந்ததா? ஆ இல்ல, எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. ஆனா நான் கிச்சனுக்கு போனப்பெல்லாம் அங்க யாருமே இல்ல. அதனாலதான் யாருன்னா அட்வான்டேஜ் எடுத்திருப்பாங்க. அட, நீங்க 2 பேரும் எதுக்கு வந்தீங்க? இன்னும் நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? என்ன பாட்டி, எங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லாமல போச்சு? we are fit and fine யா. என்னாச்சு? ஏன் எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? ஃபயர் பிரிகேடு எப்படி தீ பிடிச்சிருக்குங்கிறத சொன்னாங்க. எப்படியா? யாரோ கேஸ் பைப்பை கட் பண்ணிருக்காங்க. என்ன